யுக்ரைன்ல ஜெலன்ஸ்கின்னு ஒருத்தர் வந்து ஆட்சி வந்தாரு. அவர் எப்படி மாற்றி வந்தாரு? இதே மாதிரி திரையில தோன்றி கோமாளித்தனம் பண்ணி ஆட்சி வந்தாரு. உக்ரைனோட நிலைமை என்ன தெரியுமா? 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். நீங்க கட்சி கட்டமைப்பு கிடையாது, கருத்தியல் ரீதியான ஒரு எந்த விதமான கோட்பாடும் கிடையாது. மக்களை சந்திச்சு இது வரைக்கும் விஜயனுடைய ஷூ கூட தமிழ்நாட்டு தலையில பட்டதில்லை. மக்கள் போராட்ட காலங்களில் மக்களுடைய வேர்வை வந்து அவருடைய சட்டம் மேல பட்டதில்லை. வேர்வை துளியோட என் சேனல் வந்து கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும். நாங்க வந்து போராட்ட காலத்தில் என் மக்களுடைய கண்ணீரை தொடப்போம், கைகளை பிடிச்சி வந்து கவலைப்படாங்க, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒண்ணு கூட நடிகர் விஜய் சொன்னதில்லை. இவ்வளவு ஏங்க இந்த மாதிரி பிரஸ் சந்திச்சு ஒரு பிரஸ் மீட் கூட கொடுத்தது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக போறாரு. பத்திரிகையாளர் உங்க மனசாட்சி நான் விடுறேன், மக்களுடைய மனசாட்சி விடுறேன். ஒரே ஒரு இதுதான், நான் 12ஆம் வகுப்புல இயற்பியல் 200 மதிப்பு எடுத்தேன். அந்த அடிப்படையில் சொல்றேன், இயற்பியல் விதி தான். எது சீக்கிரமா வருதோ அது சீக்கிரமா வீழும். நடிகர் விஜய் ரொம்ப சீக்கிரமா ஆட்சி பிடிக்கிறார். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நடிகர் விஜய் சொல்றீங்க, நடிகர் எம்ஜிஆர் ஆட்சி வந்தாரு. அதே நடிகர் எம்ஜிஆர் 1957 திமுக முதல் முறை போட்டியிட்ட தேர்தல் இருந்து 1957, 1962, 1967, 67 தேர்தல் அவருக்கு வந்து 12/1/1967 இந்த அன்னைக்கு வந்து எம்ஆர் அவர் தொண்டில சுட்டாரு. அந்த புகைப்படத்தை வச்சு அவர் துண்டுல கழுத்துல வந்து ஒரு பெரிய கட்டு போட்டுப்பார். அதை வச்சு 15 ஆண்டு கால திமுக உழைத்த எம்ஜிஆர் தான் வந்து 1977 வந்து ஆட்சி அமைச்சர். எம்ஜிஆர் வேற, நடிகர் விஜய் வேற. நீங்க சொல்லுங்க, போராட்ட களங்களை பார்க்காதவர், மக்கள் கிட்ட எந்த விதமான கருத்தியல் கோட்பாடுகளையும் பேசாத ஒருத்தர் வந்து அனைத்து தரப்பு மக்கள் வந்து நம்புறாங்கிறது புதிய விஷயமா இருக்கு. நாங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாஜக நடிகர் விஜய் வச்சு தமிழ்நாட்டை காவி மயமா, ஒரு பாசிச மயமா, மதச்சார்பு உள்ள ஒரு மாநிலமாக மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் பிறந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றா யோசிச்சு தான் நாம் தமிழர் கட்சி வந்து கடந்த தேர்தல்கள் அதிகமாக்கும். திமுக அதிமுகவுக்கு மாற்றா நாம் தமிழர் மக்கள் எடுத்துக்க முடியும். வாக்கு சதவீதம் இல்ல. நாங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆலமரத்தினுடைய விதை எவ்வளவு இருக்கும், மீனுடைய சென்னமுட்டை விட சிறுசா இருக்கும். அந்த ஆலமரத்து விதையில இருந்தா பெரிய ஆலமரம் வரும். ஆனா அது வளர்றது ரொம்ப காலம் பிடிக்கும். நான் என் மக்கள் கிட்ட வந்து நான் மக்கள் கிட்ட போராட்ட களத்தில் நிற்கிறேன். எல்லாருமே தெரியும், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானது போராட்ட களங்கள் இருக்கிறேன். மக்களோட நான் நிற்கிறேன். மக்கள் எனக்கு என்னைக்கு வெற்றியை தரணும், நீ என்னைக்கு சட்டமன்றத்தில் உள்ள போகணும்னு மக்கள் விருப்பப்படுறாங்களோ அன்னைக்கு தரட்டும். அதனால வந்து இது உண்மையான மாற்று அப்படின்னு நான் நம்பல. இது பெரிய ஏமாற்று அப்படின்னு தான் பாக்குறேன். அவங்க போகட்டும், மக்கள் பிரச்சனை எப்படி அவங்க கையாளுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ரொம்ப கொடூரமா தானே இருக்கும். ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா, வெற்றி பெற்ற எத்தனையோ வேட்பாளர்களுக்கு அந்த மக்களுக்கும் தெரியாது இவங்க வேட்பாளருக்கு அந்த ஊர் பத்தி எந்த தகவலும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவங்க எடுத்துக்காங்க. மக்களுடைய முடிவு நான் ஏத்துக்கிறேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாருங்க, நடக்க போற கூத்த பாருங்க. இல்ல, எங்களை செந்தமிழ் சீமான் அவர்கள் கூட தான் தோல்வி தெரிவிக்கிறேன். அதனால வந்து இந்த அரசியல் அதான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு புதிய அரசியலுக்கு வந்து மக்கள் தயாராகிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பார்ப்போம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஒரு இன்ச்சு தமிழ்நாடு முன்னே தான் பார்ப்போம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கு. 3 ஆண்டுகள்ல 38,000 கோடி ரூபாய் செலவு இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு, 2,500 ரூபாய் கொடுப்பாங்க. இதுக்கு எத்தனை 1 லட்சம் கோடி செலவாகும். யார்கிட்ட காசு இருக்கு? தமிழ்நாட்டு கட்டணம் காசு இருக்கா? கட்டண காசு இருக்கா? இங்கதான் வரும். என்ன நடக்குறத பாருங்க. அவங்க வேட்பாளருடைய லட்சணங்களை பாருங்க, எத்தனை கிரிமினல் குற்றங்கள் இருக்காங்கன்றத பாருங்க. நீங்களே பதிலே கேள்வி என்ன சொல்றது, பதிலே கேள்வி என்ன சொல்றது? யாருமே எதிர்பார்க்காத ஒரு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு வாழ்த்து சொல்லாம 1,35,00,000 பேர் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. மக்களுடைய முடிவு நான் ஏத்துக்கிறேன் சொல்றேன். மக்களுடைய முடிவு நான் ஏத்துக்கிறேன். எந்த விதமான கருத்தியல் கோட்பாடும் இல்லாம மக்கள் போராட்ட களங்களுக்கு வந்து நிக்காம மக்களுடைய கண்ணீரை தொடச்சது இல்ல. இவங்க மாதிரியான பிரஸ் பீப்புள் வந்து ஒரு தடவை சந்திச்சது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. புதிய விஷயம் தானே.